ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அன்றாட தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இதில் ஷேர் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, சேவிங்ஸ். நம்ம ஒரு பொருளை காசு எல்லாம் சேர்த்து வச்சா தான் நம்ம பொருளாதார ரீதியாக மேலே முன்னேற முடியும். அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். வாழ்க்கைக்கு காசு மட்டும்தான் முக்கியம்னா காசும் முக்கியம்தான். காசு இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லைங்க. காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நம்ம வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையே காசு தானா? இல்லை. ஆனால் வாழ்க்கைக்கு கொஞ்சம் காசு முக்கியம். நீ என்னமோ சொல்ல வர, காசு முக்கியன்ற இல்லைன்னா முக்கியம் தாங்க காசு அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போனேன். நம்ம மாதம் எங்கள் வீட்டு பட்ஜெட் 15,000 என் வீட்டுக்காரருக்கு சம்பளம். அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ் தாங்க. நாங்கள் மாதம் 5,000 வாடகை கட்டிடுறோம். அப்புறம் 500 கரண்ட் பில் போயிடுமா, 6,000 போயிடுச்சுங்க. அதில் மாதம் ஒரு 1,000 ரூபாய் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம பேங்க்லேயோ எதுவுமே போட்டு வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வச்சா அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான். ஆனால் உண்டியலுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராதுங்க. இன்ட்ரெஸ்ட் வட்டி எதுவும் வராது. நம்ம போட்டு வச்சது இப்போ 10 ரூபா போட்டால் 10 ரூபா தான் இருக்கும். ஆனால் இதுவும் ஒரு நல்ல சேவிங்ஸ் தான். இதுலேயும் சேவ் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் அதுக்கு ஒரு வட்டி வரும், பேங்க்கில் போட்டால் அதுக்கு ஒரு வட்டி வரும். மாதம் நம்ம ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் நம்ம முடிஞ்சது போட்டு வைக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா SB SSA அக்கௌண்ட் இருக்குது. அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு வீடியோ போட்டுறேன். 6,000 போயிடுச்சா. மளிகை சாமான் அரிசி எல்லாமே போனால் ஒரு 5,000 எவ்வளோங்க ஆச்சு? 6. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எவ்வளோ வச்சு 11 ஆயிடுச்சா. இன்னும் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 வச்சுருக்கோம். நான் 2 வயசில் ஒரு குழந்தை வச்சுருக்கேன். அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகிறோம். அதாவது எமர்ஜென்சியாக திடீர்னு அதை செலவு வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 அந்த மாதிரி செலவு ஆகிடும். இப்போ எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்களா? 11 ஒரு 2 13 ஆயிடுச்சுங்களா. பெட்ரோல் போடணுங்க, டிவிக்கு ரீசார்ஜ், ஃபோனுக்கு அந்த மாதிரி நம்ம மினிமம் ஒரு 15,000 நம்ம 2,000 அந்த மாதிரி எப்படின்னா ஒரு இறுக்கி வச்சு நம்ம 2,000 அந்த மாதிரி சேவ் பண்ணலாம். காய்கறிக்கு மளிகை செலவு, நம்ம மளிகை செலவு வாங்கி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதம் அடுத்த மாதம் வரையும் நம்மளால கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு போவோம். ஆனால் காய்கறிலாம் நம்ம வாங்கும்போது ஒரு 10-20 நம்ம சேவ் பண்ணி இந்த மாதிரி உண்டியில் போட்டு அது ஃபுல்லானவொடனே நம்ம எட்டுமே பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லாம் சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட சேவிங்ஸ். நான் இப்படி தான் சேவ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா சேவிங்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவாக லென்த் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.